டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் 175 சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து மதிய உணவு திட்டம் மூலம் ஜூன் மாதம் மூலம் உணவு விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். தமிழ்நாடு அரசின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கர், மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. அது அரசு உதவி பெறும் என்ஜிஓக்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய பள்ளிகள். குறிப்பாக செங்கல்பட்டு எடுத்துக்கொண்டால் அஞ்சலி அம்மாள் மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளி சிறப்பு பள்ளி என்பது கல்பாக்கம் பகுதியில் செயல்படுகிறது. கடலூர்ல எடுத்துக்கொண்டால் டிவைன் கிராஸ் மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளி என்பது கடலூர் மெயின் ரோட்ல விருதாச்சல வட்டத்தில் செயல்படுகிறது. அங்கேயே உதயம் மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளிகள். இது போல தமிழகம் முழுவதும் 175 பள்ளிகள் இருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய என்ஜிஓக்கள் மூலமாக நடத்தக்கூடிய பள்ளிகள். இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 175 சிறப்பு பள்ளிகளில் படிக்கக்கூடிய காலை மாலை திரும்பக்கூடிய ஒரு 5725 மாணவர்களுக்கு மதிய உணவு என்ஜிஓக்கள் அங்கங்க சமைச்சா எடுத்து போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ஜிஓக்களுக்கும் வரக்கூடிய அந்த உணவுகளையும் இந்த மன வளர்ச்சி கொண்டு பள்ளிகளில் வழங்கப்படும். ஆனால் தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் என்பது பள்ளிகளிலேயே அந்த சமைத்து கொடுப்பதற்குண்டான நடைமுறைகள் என்பது நடைமுறையில் இருக்கிறது. அந்த இடத்திலேயே இந்த 175 சிறப்பு பள்ளிகளுக்கான மாணவர்களுக்காக ஒரு 5725 மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு ஏதுவாக அரசு சிறப்பு பள்ளி மையங்களுக்கு தேவையான உணவுகளை இந்த எங்க சமைக்கிறாங்களோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்கெங்க சமைக்கிறாங்களோ அங்கேயே சமைத்து உடனடியாக பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடன் அந்த எவ்வாறு செயல்படலாம், அதை செயல்படுத்தலாம், அதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். இவர்கள் எல்லாம் ஜூன் மாதம் முதல் 175 சிறப்பு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்துவார்கள். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மூலமாக இதெல்லாம் நடைமுறைக்கு வர உள்ளது. இதற்கான சுற்றறிக்கை என்பது தற்போது அனுப்பப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.